வெல்கம் டு மை ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெண்ணோட உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பம், காதல், துரோகம், ஏமாற்றம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உணர்ச்சிகரமான கதை. இது ஒரு திருமண வாழ்க்கையில வர்ற சிக்கல்கள், பழைய காதல் திரும்ப வர்றபோது வர்ற குழப்பங்கள் பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெயர் லட்சுமி. வயசு 32. 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒன்னு 8 வயசு, இன்னொன்னு 5 வயசு. லட்சுமி திருமணமாகி 12 வருஷமாகுது. ஆனா அவள் கணவன் ரமேஷோட சரியான பாண்டிங் இல்ல. வீட்டில சமையல், குழந்தைகள் பாத்துக்கிறது எல்லாம் லட்சுமி தான். ரமேஷ் வேலையில பிஸியா இருப்பான். ஆனா உணர்ச்சி ரீதியா அவங்க 2 பேருக்கும் இடைவெளி அதிகம். குழந்தைகளுக்காக தான் இந்த திருமணத்தை தொடர்றேன்னு லட்சுமி நினைப்பா. இரவு தூங்கும்போது தனிமையா உணர்வா. ஒரு நாள் லட்சுமியோட பழைய சிறுவயது நண்பன் அருண் தொடர்பு கொண்டான். அருண் திருமணமாகி 10 வருஷமாகுது. அவன் மனைவி சுகன்யா, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை. ஆனா அருண் லட்சுமிய ஃபேஸ்புக்ல தேடி கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்ணினான். ஹாய் லட்சு, நீ எப்படி இருக்க? நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பழைய ஸ்கூல் நினைவுகள், சிரிப்பு, ஜாலி எல்லாம் திரும்ப வந்தது. காலம் போக போக அருண் தன் உணர்வுகளை சொன்னான். லட்சு, சிறு வயசுல உன்னை காதலிச்சேன். ஆனா சொல்ல முடியல. இப்போ திருமணமானாலும் உன்னை மறக்க முடியலன்னு. லட்சுமி அதிர்ச்சியானா. அவளுக்கும் அருண் மேல சிறு வயசுல ஈர்ப்பு இருந்தது. ஆனா இப்போ திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் அவள் கணவனோட தனிமை அவள் தள்ளி வச்சது. நானும் உன்னை நினைச்சிருக்கேன் அருண்னு அவள் ஏத்துக்கிட்டா. ஆனா அருண் சொன்னான், என் மனைவி சுகன்யாவை நான் காதலிக்கிறேன். எங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நீ என் முதல் காதல். அதிடத்த மாற்ற முடியாது. உன்னேன் இறுதி மூச்சு வர காதலிப்பேன்னு லட்சுமி குழம்பினா. எப்படி 2 பேரை காதலிக்க முடியும்? மனைவியா ஒண்ணு, முதல் காதலா ஒண்ணுன்னு யோசிச்சா. அவளுக்கு அருணோட மனைவி மேல பொறாமை வந்தது. அவன் அவளோட சந்தோஷமா இருக்கான். ஆனா என்னோட பேசுறான். என்னவா நினைக்கிறான்னு குழப்பம் அதிகமானது. ஒரு நாள் அவங்க ரகசியமா மீட் பண்ணினாங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து பேசினாங்க. அருண் லட்சுமியோட கைய புடிச்சு, நீ எனக்கு ஸ்பெஷல். என் வாழ்க்கையில் ஒரு பகுதி நீதான்னு சொன்னான். லட்சுமி உணர்ச்சி வசப்பட்டா. ஆனா உள்ளுக்குள்ள கேள்விகள். இது துரோகமா? என் குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? அருணோட மனசுல என்ன ஓடுது? அவன் மனைவிய அவன் குடும்பமா பார்க்கிறான். லட்சுமிய முதல் காதலா ஒரு கனவா பார்க்கிறான். ஆனா ரியாலிட்டியில அவன் தன் வாழ்க்கைய விட்டு வரமாட்டான். லட்சுமி தன் நெருங்கிய நண்பி சித்ராவோட பேசினா. சித்ரா, நான் குழம்பிட்டேன். அருண் 2 பேரையும் காதலிக்கிறானா. ஆனா எனக்கு பொறாமை. என்ன பண்ணன்னு கேட்டா. சித்ரா சொன்னா, லட்சு, இது ஒரு தற்காலிக உணர்ச்சி. உன் திருமணத்தை சரி பண்ணு. அல்லது தைரியமா முடிவு எடு. ஆனா இந்த ரகசிய காதல் உன்னை துன்புறுத்தும்னு. லட்சுமி யோசிச்சா. அவ கணவன் ரமேஷோட பேச முயற்சி பண்ணா. நம்ம 2 பேருக்கும் இடைவெளி இருக்கு. நாம பேசி சரி பண்ணலாமான்னு கேட்டா. ரமேஷ் ஆச்சரியமா பார்த்து, நீ சொன்னா நான் ரெடின்னு சொன்னான். அவங்க கவுன்சிலிங் போக ஆரம்பிச்சாங்க. அருணோட பேச்சு தொடர்ந்தது. ஆனா லட்சுமி தூரம் வச்சா. அருண், இது சரியில்ல. உன் மனைவி தெரிஞ்சா என்ன ஆகும்? என் குழந்தைகள்னு கேட்டா. அருண் சொன்னான், நான் உன்னை விடமாட்டேன். ஆனா என் குடும்பத்தையும் விடமாட்டேன்னு. லட்சுமி புரிஞ்சுக்கிட்டா. அவன் மனசுல அவளா ஒரு கனவு, ரியாலிட்டி இல்ல. அவங்க 2 உலகத்தையும் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் உன் லட்சுமி முடிவு எடுத்தா. அருணுக்கு மெசேஜ் பண்ணா, இது நிறுத்திக்கலாம். நான் என் வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறேன். உன் முதல் காதல் இருக்கட்டும். ஆனா ரியாலிட்டி வேறன்னு. அருண் வருத்தப்பட்டான். ஆனா லட்சுமி உறுதியா இருந்தா. அவள் தன் கணவனோட பாண்டிங் உருவாக்க ஆரம்பிச்சா. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா. மெதுவா அவள் தனிமை குறைஞ்சது. இப்போ லட்சுமி சந்தோஷமா இருக்கா. அவ புரிஞ்சுக்கிட்டா, காதல் 2 பேரா இருக்க முடியாது. உண்மையான காதல் ஒண்ணுதான். தன்னை நேசிக்க கத்துக்கணும்னு. அருணோட காதல் ஒரு பாடமா மாறியது. நேயர்களே, இந்த ஸ்டோரி லட்சுமியோட குழப்பம் பத்தி. பழைய காதல் திரும்ப வர்றபோது வர்ற சிக்கல்கள். ஆனா தைரியமா முடிவு எடுத்து வெளிய வர்றது பத்தி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பெண்கள் இப்படி குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும்.